ஹலோ மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே குழம்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காயும் மீனும் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். சுருக்கமாக வைக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி வைக்கிறதுன்னு. தேவையான பொருட்கள் கொத்தவரங்காய், மீன், எந்த மீனாலும் பரவாயில்ல, மீன், புளி தண்ணி, குழம்பு மிளகாய்த்தூள், தக்காளி, உப்பு. இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி காயிட்டும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த கொத்தவரங்காயை கொஞ்சம் வதக்கிக்கணும். வதக்கினா தான் நல்லாயிருக்கும். பொரியலுக்கெல்லாம் வதக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி புளிக்குழம்பு காலி இதையும் போட்டு புளிக்குழம்பாகவும் வைக்கலாம். மீன் போடலாம், மீன் போடாமையும். ஆனால் இன்றைக்கி நான் மீன் போட்டு வைக்கிறேன். நீங்களும் அது மாதிரி பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். யாருமே இந்த வீடியோவே சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அவசரத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் கருவாடும் இது கூட போடலாம். வேகமாக வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியான சமையல். அந்த பக்கம் குக்கரில் சாப்பாடு வச்சுருக்கேன். இந்த காய் மேல்கால் வலிக்கெல்லாம் நல்லது. மேல்கால் வலி, சளி இதுக்கெல்லாம் இந்த காய் நல்லது. ஒருத்தர் பச்சையாக கூட சாப்பிடுவாங்க. இதை பிஞ்சு காய் எடுத்து சாப்பிடுவாங்க. இல்லாட்டி கொஞ்சம் பிஞ்சாக எடுத்து அரைச்சி கொஞ்சம் எலுமிச்சம்பால சாறு விட்டும் சாப்பிடுவாங்க. நம்ம பூரா மாறிக்கிட்டே இருக்கோம். நம்ம பழைய காலத்து ஃபுட்டெல்லாம் விட்டுட்டு ஃபாரின் ஃபுட்டுகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு சீக்குக நிறையா வருது. வதங்கிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளியும் புளி தண்ணியும் ஊற்றிடுவோம். நல்லா தக்காளி வந்து கெட்டியாக இருந்தால் மிக்சியில் கூட அடிச்சுக்கோங்க. ஒரு அடி அடித்து 2 ஸ்பூனு மசாலா பொடி. நம்ம குழம்பு மசாலா தான். உங்களுக்கு உரப்பு எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோக்கு போட்டுக்கோங்க. நான் கம்மியாக தான் உரப்பு சாப்பிடுவேன், அதனால் 2 ஸ்பூன் மாத்திரம் போட்டிருக்கேன். அடுத்து உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே உங்களுக்கு காஞ்சி, ஏன்னா காய் வதக்கிருக்கோம்ல. 2 கொதி வரவும் இறக்குறதுக்கு முன்னாடி மீனை போட்டுக்கலாம். காயிட்டும். குழம்பு காஞ்சிருச்சு, கெட்டியாகிடுச்சு பாருங்கள். 2 கொதி கொதிக்கிறதுக்கு மீனை போட்டுடலாம். உங்களுக்கு தெரியும், இது அயர மீன் குச்சி கருவாடு மாதிரி இருக்கும். அந்த மீன் தான்.
கொஞ்சம் அப்படியே இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இப்போ அப்புறம் கிண்டி விட முடியாது, வேகமாக வெந்துடும் இந்த மீன். 2 கொதி வரட்டும், வரவும் இறக்கிடுவோம். இதுக்கு தாள் தூட்ட வேண்டியதெல்லாம் அவசியம் இல்லை, நான் எண்ணெயில் வதக்கிருக்கிறோம் இல்லையா காயை, அதனால். பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு, இறக்கிடுவோம் வாங்க. இறக்கி வச்சா ஊற்றிடுவோம். இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். காய் நல்லா இருக்கு. இது மீன் நல்லா வெந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த காயை பச்சையாகவும் சாப்பிடுவாங்க, நான் சாப்பிட்றேன் பாருங்கள். கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் பிஞ்சாக சாப்பிட்றலாம். இதை மிக்சியில் போட்டு இதையும் எலுமிச்சை பழத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சாராவும் குடிப்பாங்க. ஏன்னா மேல்கால் வலியெல்லாம் வராது, இதில் சளியெல்லாம் காலி ஆயிரும்னு சொல்லிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Bye.